அன்னைக்கு 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்காததுனால பெத்த மகளையே கொண்டுட்டேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 40 பேர் கொண்டு இருக்க, அத்தனை பேர் குழந்தைங்க. எவ்வளவு பெரிய கொலகாரண்டா நீ. ஒன்ன தாண்டா முதல்ல தீத்து கட்டணும். விளையாடுறீங்களா? நீங்க பெத்த புள்ளப்பானா? என்ன குத்துவீங்களா? ஆமாண்டா, ஊர்ல இருக்கிற களையெல்லாம் புடுங்கிட்டு இருந்தேன். என் காலடியிலேயே ஒரு களை முளைச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் களை தான். ஒன்னு குத்திட்டு தான் மறுவேலை. அப்பா என்ன விட்டுருங்கப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டப்பா. நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொல்ற சாக்கு எக்ஸ்கியூஸ். தெரியாம செஞ்சுட்டேன். தெரியாம செஞ்சதாடாது. பிரேக் இல்லாம வண்டியை ஓட்டி அடிச்சு யாரையும் கொண்டுடக்கூடாதுன்னு தான் பிரேக் இன்ஸ்பெக்டர்னு ஒரு உத்தியோகம் இருக்கு. எப்படி விளைவு இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு எதிர்பார்க்கலப்பா. நான் அந்த கோரத்தை கண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டப்பா. நான் உங்க அப்பண்டா, எனக்கு குத்தாத. தெரிஞ்சு இருந்தா ஆக்சிடென்ட் ஆன ஒண்ணு போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்க. அதை விட்டுட்டு இன்ஸ்பெக்டருக்கு டிவி, டாக்டருக்கு லேசர் டிஸ்க்னு மறுபடியும் லஞ்சத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இந்த 2 பேர் வாங்கினா 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். மறுபடியும் நாடு பூரா லஞ்சம் புத்து நோய் மாதிரி பரவும். நான் விட மாட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா. கல்யாணம் 15 வருஷமா உங்களுக்கு அம்மாவுக்கும் குழந்தை கிடையாது. நீங்களும் அம்மாவும் கோயிலா ஏறி இறங்கி தவம் இருந்து பிறந்த பிள்ளைப்பானா கஸ்தூரியும் கருகிட்டா. இப்ப உங்களை கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என்ன கொல்றீங்கிறீங்களே? என் மேல கருணையே இல்லையா? என் மேல பாசமே இல்லையாப்பா? இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி, பெத்தப்பனுக்கு பாசமா? அப்படி இல்லப்பா. நீ தப்பிக்கிறதுக்கு லஞ்சத்தை படமா கொடுத்த, பொருளா கொடுத்த. இப்ப பாசமா எனக்கே கொடுக்கறியா? களை இல்ல, விஷச்செடி. இந்த சேனாபதி கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது. மரண தண்டனை தான். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பீங்க நீங்க. யூ ஆர் கிரேசி.